ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ vlog. இன்றைக்கி vlog வந்து சாட்டர்டே மார்னிங் ஊர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கொண்டு வந்த செடி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நைட்டே வந்து எடுத்து வச்சிட்டோம். மார்னிங் வந்து செடியில் இருந்த பூ எல்லாமே சூப்பராக விரிஞ்சிருந்தது. பார்க்குறதுக்கே அழகாக கலர்ஃபுல்லாக இருந்தது. இனிமே தான் செடி எல்லாமே வந்து எங்கே வைக்கிறதுன்னு பார்த்து நட ஆரம்பிக்கணும். இது வந்து என்னோடய அரிக்கா பாம், என்னோடய ஃபேவரட் பிளான்ட்டு. நான் இந்த வீட்டுக்குன்னு வாங்கின ஃபர்ஸ்ட் செடியும் வந்து அதுதான். மார்னிங் எந்திரிச்சதும் காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இங்கே இருக்க செடி எல்லாமே ஒரு ரவுண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடணும். அப்போ தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ இன்றைக்கும் வந்து எந்திரிச்சு டைரெக்டாக செடியை பார்க்குறதுக்கு வந்தாச்சு. சாண்டில் கலர் இட்லி பூச்செடி நல்லா பஞ்சாக சூப்பராக பூத்திருந்தது. ரெட் கலர்லேயுமே வந்து நல்ல க்ரோத் இருந்தது. ரெட் கலர் வந்து ரீசெண்டாக தான் வச்சுருப்போம், சூப்பராகவே வளர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வச்ச ஒயிட் கலர் இட்லி பூச்செடி இதுலேயுமே வந்து பெருசாக பூ எதுவுமே இல்லை, பட் நிறைய இப்போ தான் குட்டி குட்டியாக அப்படியே மொக்கு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் அப்படியே பஞ்சாக பூ வைக்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இருந்ததுலேயே வந்து இந்த பிங்க் கலர் அப்படியே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. எந்த பூவுமே விரியலை, ஆனால் ஃபுல்லாகவே வந்து பார்க்குறதுக்கு அப்படியே செடி ஃபுல்லாக மொக்காக இருந்தது. இந்த கார்னர் இருக்க செடி ஃபுல்லாக வந்து அப்படியே செடி ஃபுல்லாகவே வந்து மொக்காக இருந்தது. அந்த கார்னரில் இருக்க சாண்டல் கலர் செடி ஃபுல்லாகவே வந்து பூவாக இருந்தது. பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. இது எல்லாமே வந்து ரோஸ் செடி. காம்பவுண்ட் ஒட்டி இருக்கிற ஒரு தொட்டி வந்து கட்டியிருக்கோம். அந்த தொட்டிக்குள்ளே இருக்கிறது அது வந்து ரெட் கலர் ரோஸ் செடி. இது வந்துட்டு ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் பிங்க் மாதிரி இருக்கிற செடி. இது வந்து பேபி பிங்க் கலர் அப்படின்னு நினைக்கிறேன். இதுலேயுமே வந்து குட்டியாக ஒரு பூ வந்து வந்திருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆரஞ்சு கலர். இப்போயுமே வந்து நான் ஒரு ஆரஞ்சு கலர் வாங்கியிருந்திருப்பேன், பட் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸுன்னு நினைக்கிறேன். இது வந்து பியூரான ஒயிட் கலர் ரோஸ் செடி. இதுலேயுமே வந்து 2 பூ சூப்பராக பூத்திருந்தது. நைட்டு தான் நல்ல மழை பெஞ்சிருக்கு, அதனால செடிக்கு நல்லா ஈரமாக இருந்தது. இலை மேலேயுமே வந்து நல்லா பனித்துளி மாதிரி சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இது வந்து ரெட் ரோஸ் செடி. இதுலேயுமே வந்து மொட்டு இருந்துச்சு, 2 இருக்குது. இந்த செடி வந்து எல்லோ கலர்னு நினைக்கிறேன், இன்னும் பூ வரல அதுலேருந்து. இது வந்து பாரிஜாதம் பூ. அந்த மரத்துக்கு கீழே நிறைய விரிஞ்சு கொட்டியிருக்கு. இது வந்து ஈவினிங் டைமில் தான் விரியும். இதுக்கு வந்து நைட் ஜாஸ்மின் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதோட காம்பு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். ரொம்ப குட்டி குட்டி பூவாக இருக்கும். மரம் ஃபுல்லாக பூவோட பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மரத்துக்கு கீழேயும் நிறைய பூ கொட்டியிருக்கு. இது நைட் டைமில் இன்னும் செடியை பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக பூவாக தான் இருக்கும். இப்போ நிறைய கீழே கொட்டியிருக்கு. இந்த பூவோட வாசனை ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. ரொம்ப மைல்டான ஃப்ரேக்ரன்ஸ் தான் இதில் இருக்கும். ஹாய் பப்பி. இது சீத்தாப்பழம் செடி. ரொம்ப சின்னதாக இருந்தது, இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இப்போ சீசன் டைம் தான், பட் காய் எதுவுமே வரல. இது வந்து எங்களோட கோழி கூண்டு. பெயிண்டிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. நான் முன்னாடி ஒரு விலாக்லேயே வந்து போட்டிருப்பேன் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்கோன்ட்டு, பட் முடித்ததை வந்து விலாகில் எதுலேயுமே போடவே இல்லை. கம்ப்ளீட்டாக பெயிண்ட் அடித்ததுக்கப்புறமா பார்க்குறதுக்கே நீட்டாக இருந்தது. நெல்லிக்காய் மரத்தில் ஃபுல்லாக நிறைய காய் பிடிச்சிருந்தது. நாங்கள் 1 மந்த்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இதில் வந்து பூவே வைக்கலை. அந்த 1 மந்த்து கேப்பில் பூ வச்சு பிஞ்செல்லாம் வந்து காய் பிடிச்சி நிறைய பழுத்து கொட்டியும் ஆச்சு. மரத்தில் வந்து இப்போ கொஞ்சமாக தான் இருக்குது. பெருசாக இதை வந்து நாங்கள் யாரும் பறிக்க மாட்டோம். இது பூவில் இருந்து காய் பிடிக்கிற டைமில் பார்த்தோம் அப்படின்னா கொத்து கொத்தாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பழுத்ததுனால நிறைய கீழே கொட்டியிருக்கு. இந்த செடி தான் நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நட்டுட்டு போனது. இது வந்து அவகேடோ. இந்த கிளைமேட்டுக்கு வருமானு தெரியல, நாசையில் வந்து வரும்னு தான் சொல்லியிருந்தாங்க. லைட்டாக இதிலேருந்து குட்டியாக கொழுந்து வந்திருக்கு வச்சதுக்கப்புறமா. ஸோ வளர்ந்துடும் கண்டிப்பாக. 1 மாதத்துக்கு அப்புறமா இப்போ தான் சின்னதாக கொழுந்து வந்திருக்கு. இது எப்போ வளர்ந்து மரமாகி காய் வரப்போகுதுன்னு தெரியல. பட் இதிலேருந்து குட்டி கொழுந்து வந்ததை பார்க்குறதுக்கே ஏதோ காயே வந்து பறித்த மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே வந்து பப்ளி மாஸ் செடி இருக்குது. அதுவும் வளர்ந்துக்கிட்டே போகுது. அதுலேயுமே வந்து இன்னும் காய் எதுவுமே வரல. இது வந்து சப்போட்டா செடி. நிறைய காய் இருந்தது, இப்போ வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. நிறைய பறிச்சாச்சு. நிறைய வந்து அணில் இந்த மாதிரி எல்லாமே வந்து சாப்பிட்டுச்சு.
அதுக்கப்புறம் இந்த தோட்டத்திலே வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது கோணப்புளியங்காய் மரம். அதுலேயுமே வந்து சீசனில் ஃபுல்லாக காய்ச்சிருந்தது. இது லெமன் செடி. இதுலேயுமே வந்து கொஞ்சம் காய் பிடிச்சிருக்குது. நிறைய சின்ன சைஸில் தான் இருக்குது, இன்னும் எதுவுமே பெருசாகலை. இது வந்து ஃபிக்கு செடி, அத்திப்பழ செடி. இதுதான் இந்த தோட்டத்திலே ஃபஸ்ட்டு வச்ச செடி. எல்லா டைம் பார்க்கும்போதும் அட்லீஸ்ட் 1-2 காயாவது இருக்கும். பட் எந்த டைமில் பழுக்குதுன்னே தெரியாது. நாங்கள் சாப்பிட்டதை விட நிறையா அணில், குருவி, காக்கா இதெல்லாம் தான் வந்து சாப்பிட்ருக்கோம். அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். நல்லா பழம் வந்து பெருசாகவே வரும் பழுத்ததுக்கப்புறமா. இந்த செடியில் இலை வந்து அவ்வளவும் இருக்காது, 1-2 தான் இருக்கும். பட் காயுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் காய்க்குது. இது வந்து வாட்டர் ஆப்பிள், சின்ன சைஸ் வெரைட்டி. பாதி வந்து காய் பழுத்து இப்போ பறிச்சிருக்காங்க, இன்னும் பிஞ்சுமே இருக்குது. பக்கத்தில் இன்னொரு வாட்டர் ஆப்பிள் மரமும் இருக்குது, அதில் வந்து காய் எதுவுமே இல்லை. இந்த குண்டுமல்லி செடியில் வந்து ஒரு பூ இருந்தது. இது வந்து அடுக்குமல்லி, நல்லா ரோஸ் அளவுக்கு பெருசாக வரும் இதில் பூ. தண்ணி வந்து கம்மியாக இருக்கிறதுனால பூ சின்னதாக இருக்குது. இது வந்து நேற்றே விரிஞ்சிருக்கு போல், லைட்டாக அப்படியே கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்து ஒரு அரளிப்பூ செடி நட்டிருக்காங்க. இப்போ தான் நட்டிருப்பாங்க போல், சின்னதாக தான் இருக்குது. என்ன கலர்னு தெரியல, இதுலேருந்து பூ வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும். இது வந்து செண்பக பூச்செடி. லாஸ்ட் டைம் தான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தது. 2 பூ இருந்தது வாங்கிட்டு வந்த டைமில். ஆரஞ்சு கலர் செண்பக பூ. வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மொக்கு வந்து வச்சுருக்கு, இன்னுமே விரியல. இதோட க்ரோத் வந்து சூப்பராகவே இருக்குது. நாங்கள் செடியாக வாங்கிட்டு வரும்போது இந்த மொக்கெல்லாமே இல்லை, இதெல்லாமே இப்போ தான் வளர்ந்து வந்திருக்குது. இந்த செடியுமே வந்து கோல் வச்சு தான் வளர்ந்தது. ரொம்ப வெயில் டைமில் வாடி இருந்தது. இப்போ மழை பெஞ்சதுனால கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகி சூப்பராக வளர்ந்து பூலாம் இருக்குது. இதுவுமே வந்து நல்லா அடுக்கு மாதிரி பூ இருக்கும். இதுவும் வந்து ஒரு அரளிப்பூ செடி தான், ஒயிட் கலரில். இது வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தது. என்னோடய ஃபேவரட் குண்டுமல்லி செடி. வீட்டில் நிறைய குண்டுமல்லி செடி இருக்குது. எல்லா செடியிலையும் பறித்தோம் அப்படின்னா சீசன் டைமில் ஒரு முழம் 2 முழம் கிட்டேயே வரும். இப்போ எல்லாமே பூத்து முடிச்சிருச்சு, 1-2 பூ தான் இருக்குது. இந்த ரோஸ் செடியிலையுமே நிறைய பூ இருக்குது. ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் அப்பப்போ மழை பெய்யறதுனால செடியுமே சூப்பராக வளர்ந்துருக்குது. இது முல்லைப்பூ செடி. நாங்கள் ஊருக்கு கிளம்புற டைமில் அப்போ தான் அரும்பு வைக்க ஆரம்பிச்சது. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே பூ வந்திருக்குது. பட் லாஸ்ட் இயர் அளவுக்கு இந்த வருஷம் வந்து பூ சரியாக பூக்கலை. லாஸ்ட் இயர் வந்து செடியில் இலை தெரியறத விட ஃபுல்லாக பூவாக தான் இருக்கும், அந்தளவுக்கு நிறைய பூ இருந்தது. இந்த டைம் வந்து பூ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எந்திரிச்சு செடி எல்லாமே சூப்பராக ஒரு ரவுண்ட் வந்து பார்த்துட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறமா ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்த திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம். இது வந்து இந்த எலிஃபண்ட் ஃபேமிலி வந்து ரீசெண்டாக தான் நான் இன்ஸ்டாகிராம் ஒரு பேஜ்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்து உட்லேயே கார்வ் பண்ணி செஞ்சுருக்குறாங்க, சூப்பராக இருந்தது குவாலிட்டி. ஸோ இதையுமே வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிற இந்த கபோர்ட் மேலே வந்து வச்சாச்சு, அழகாக இருந்தது. இந்த பேக் சைடில் இருக்கிற பாட்டில், அதுக்கப்புறம் சைடில் இருக்க ஃப்ரேமோடு வந்து இந்த எலிஃபண்ட் பீஸ் வந்து சூப்பராக அப்படியே செட் ஆகிடுச்சு. எங்களுக்கு எந்த அளவுக்கு எலிஃபண்ட் பிடிக்கும்னு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இந்த வாலில் பார்க்கும் போதே தெரியும். நிறைய எலிஃபண்ட் ரிலேட்டடாக வீட்டில் இருக்கும். இப்போ நான் வாங்கியிருந்த அந்த உட் எலிஃபண்ட் பீஸு, அதுக்கப்புறம் வந்து வாலில் இருக்க எலிஃபண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த எலிஃபண்ட் பாட்டு. இந்த குட்டி எலிஃபண்ட்டுக்காக தான் லாஸ்ட் டைம் லால்பாக் நர்சரியிலேருந்து ஒரு சக்குலண்ட் பிளான்ட் வந்து வாங்கியிருந்தேன். அது இனிமேல் தான் எடுத்து அந்த பாட்டில் மாற்றி வைக்கணும்.
இந்த பாக்ஸ் வந்து லாஸ்ட்டு ஷாப்பிங் ஹால் வீடியோவில் காமிச்சிருப்பேன் எதுக்காக வாங்கியிருந்தோன்ட்டு. வீட்டுக்கு வந்ததுமே ஃபஸ்ட்டு வேலையாக வந்து காருக்கான திங்ஸ் எல்லாமே எடுத்து உள்ளே போட்டு வச்சாச்சு. நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. அடியில் வீலோடு இருக்கிறதுனால நம்மளுக்கு வெயிட்டாக இருந்ததுனாலும் பிரச்சனை இல்லை, அப்படியே தள்ளி எடுத்துகிட்டு போய்க்கலாம். அடுத்து ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டில் வாங்கியிருந்த பிளாஸ்டிக் பூ மாலை இதுவுமே வந்து மார்னிங் எடுத்து பூஜை ரூமுக்கு போட்டாச்சு. சூப்பராகவே இருந்தது. பார்க்கும்போது ஓரளவுக்கு இருந்ததுனாலும் பூஜை ரூமில் முன்னாடி மாட்டினதுக்கப்புறமா அவ்வளோ அழகாக இருந்தது. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாலை மாதிரியே இருந்தது. இது வாங்கும் போது அவ்வளோவா பிடிக்கலை, டபுள் தாட்டில் தான் இருந்தது. சரி வாங்கி பார்ப்போம் ஒரு செட்டுன்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தோம். ரொம்பவே அழகாக இருந்தது. சாட்டர்டே ஆஃப்டர்நூன் போல் கிளம்பி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டோம். ஃபங்க்ஷன்னு சொல்லிகிட்டே இருந்தேன், என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லலை. பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருக்கோம். இதுக்காக தான் வந்து நாங்கள் ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டில் அந்த டெக்கரேஷன் பிளேட்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருந்தது. வளைகாப்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வந்து வளையல் தான். வளையல் எல்லாமே ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தாங்க. நான் முன்னாடி காமிச்ச பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து குட்டீஸ்க்கு மெட்டல் பேங்கிள், பெரியவங்களுக்கு மட்டும் வந்து கண்ணாடி வளையல் வாங்கியிருந்தாங்க. 40 டசன் கிட்ட வாங்கியிருந்தாங்க. அது எல்லாமே பிரித்து ஒவ்வொரு சைஸும் தனித்தனியாக எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் ரெண்டு பேங்கிளாக வந்து நூல் வச்சு கட்டி வச்சிட்டோம். ஸோ எடுக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக எடுத்துக்குவாங்கன்ட்டு 2 பிளேட்டில் வந்து போட்டு வச்சாச்சு. 2 பிளேட்லேயும் வந்து வேறு சைஸ் இருக்குது. குட்டீஸோட பேங்கிள் மட்டும் அப்படியே வச்சுட்டோம். அப்படியே ஒரு டசன் வந்து அப்படியே ஒருத்தருக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. குட்டீஸ் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. இந்த பேங்கிளோட கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெயின்போ கலரில் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. வளையல் எல்லாமே எடுத்து வச்சு முடிக்கும்போது ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் 10 o'clock மேலே தான் வந்து பிளேட்டில் ஏதாவது டெக்கரேஷன் குட்டியாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். வெறும் பிளேட்டாக வச்சுருக்கோம். ஆரம்பிக்கும் போது ரொம்ப பொறுமையாக தான் ஆரம்பித்தோம். பெருசாக டிசைன் இல்லை. ஃப்ரூட்ஸை தட்டில் எடுத்து வச்சு மேலே கவர் மட்டும் போட்டு ரேப் பண்ணிடலான்ட்டு தான் ஆரம்பித்தோம். ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஓகேவாக இல்லாமல் இருந்தது. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே நிறைய ஐடியாஸ்லாம் யோசிச்சு செல்லோ டேப் வந்து மறந்துட்டோம். மெயினாக அதை வாங்குறதுக்கு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரதுக்கும் மறந்தாச்சு. இது வந்து ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்த வச்சு நாங்கள் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது மறந்ததுனால சின்னதாக இருக்க செல்லோ டேப் வச்சு டபுள் சைட் டேப் வச்சு எப்படி ஐடியா பண்ணி கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம். நான், என்னோட அக்கா அண்ட் என்னோட தம்பி ஒய்ஃபை, அதுக்கப்புறமா இன்னொரு தம்பி, நாங்கள் 4 பேர் சேர்ந்து தான் வந்து இது எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஜாலியாக ஊர்க்கதை எல்லாமே பேசிட்டு பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தோம். பிளேட்ஸ் எல்லாமே வந்து பண்ணி முடிக்கும் போது 4 o'clock கிட்ட ஆயிடுச்சு. இந்த பிளேட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது, சீக்கிரமாக பண்ணிடலான்னு தான் நான் நினச்சேன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. பட் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா எப்படி டைம் இழுத்துச்சுன்னே தெரியல. அவ்வளோ டைம் போயிடுச்சு. 4 o'clock கம்ப்ளீட் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ஸ்டேஜ்க்கு முன்னாடி ஒரு கார்பெட் போட்டிருந்தாங்க, அதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். பிளேட் டெக்கரேஷன் எந்த அளவுக்கு அழகாக வந்ததுன்னு தெரியல. பட் எங்கள் 4 பேருக்கும் வந்து இந்த நைட்டு பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரி வந்து கிடச்சிது. என்றைக்குமே வந்து இந்த வளைகாப்பு நினைக்கும் போது இந்த ஞாபகம் மறக்காது. ஒரு ஃபுல் நைட் வந்து தூங்காமல் ஜாலியாக கதை பேசிட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டுட்டு ஜாலியாக அந்த நைட் வந்து சூப்பராக போச்சு. பிளேட் எல்லாமே முடித்து கொஞ்சம் கதை பேசி கோலம் ஆரம்பிக்கிறதுக்கு 5 மணி ஆயிடுச்சு. கோலம் போட்டு முடிக்கும் போது 5:45 ஆயிடுச்சு. கொஞ்சம் அப்படியே லைட்டாக வெளிச்சம் வரவே ஆரம்பிச்சிச்சு. கோலம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருந்தோம் டைம் இல்லாததுனால. ரொம்ப ரேராக தான் வந்து நான் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிருக்கேன். அப்படியே எந்திரிச்சாந்திருந்தாலும் வெளியே போய் வெளிச்சம் எப்படி வருதுங்கிறதெல்லாம் பார்த்ததே இல்லை. ரொம்ப ரேர் தான் சன்ரைஸ் பார்த்ததெல்லாம். இன்றைக்கி வந்து அந்த மாதிரி நைட்லேருந்து அப்படியே மார்னிங் விடியறதை பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. கோலம் எல்லாமே போட்டு முடித்து வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு வரும்போது பாதி ஃபங்க்ஷன் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருந்தது. இந்த க்யூட் கப்புள்ஸ்க்கு தான் வந்து இன்றைக்கி வளைகாப்பு. இவங்க வந்து என்னோடய அத்தை பையன், அப்பாவோட தங்கச்சி பையன், இவங்களுக்கு தான் வந்து இன்றைக்கி வளைகாப்பு. ரெடி ஆகிட்டு ஃபங்க்ஷன் ஹாலுக்கு வந்ததுக்கப்புறமா நான் கப்புள்ஸை பார்த்ததை விட டெக்கரேட் பண்ணியிருந்த பிளேட்டு தான் பார்த்தேன். அதே மாதிரி இருக்க ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கான்ட்டு. நாங்கள் எந்த ஆர்டரில் வச்சோமோ அதே மாதிரி தான் இருந்தது.
வளையல் போடுங்க அத்தை, வளையல் போடுங்க. அத்தை, வளையல் போடுங்க. நேர்ல சாக்லேட் நான் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்ட ப்ரைஸ் எவ்வளோன்ட்டு டசன் 150 தான் சொன்னாங்க. அவள் லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க. நம்ம சாட்டர்டே போய் வளைகாப்பு ஃபங்க்ஷன் சூப்பராக முடிஞ்சுது. சைடில் பேரலாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டில் வளைகாப்பு மெனு இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் மெனு என்னங்கிறது நான் எதுவுமே இந்த விலாகில் கவர் பண்ணல. நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போகும்போதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து டைம் கிடைக்கல. ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக இருந்தது. ரொம்ப நாளாக வந்து பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆசையாக வெயிட் பண்ணி வந்த ஃபங்க்ஷன் இது. ரொம்ப ஜாலியாக போச்சு. வளையல் எல்லாரும் போட்டு முடிச்சதுக்கப்புறமா வெளியில் போய் கொஞ்சம் ஃபேமிலி ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டு கேக்கும் கட் பண்ணியிருந்தோம். பேபி ஷவர் தீமில் தான் வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப சிம்பிளான டெக்கரேஷனில் அழகாக இருந்தது. சூப்பர் எம்மி டேஸ்ட்டாக இருந்தது. கேக் கட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே கேக் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. எப்பயும் போல் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஹோம் பேக்கிங் அக்கா கிட்ட தான் வாங்கியிருந்தோம் ஹனி கேக் ஃப்ளேவர். வழக்கம் போல் கேக் டேஸ்ட்டு ரொம்பவே எம்மியாக இருந்தது. டக்குன்னு காலி ஆகிடுச்சு. கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ரிச்சுவல்ஸ் எல்லாமே வந்து பண்ண ஆரம்பித்தாச்சு. நல்ல டைம் பார்த்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருது, ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டு வருதுன்னு இது எல்லாமே வந்து பண்ணி முடித்தோம். இந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. இதே மாதிரி இன்னொரு வளைகாப்பு இருக்குது இன்னும் 1 மந்த்துக்கு அப்புறமா. அது யாருக்கு அப்படிங்கிறத நான் அந்த விலாகில் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த விலாக் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த விலாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் வர விலாக்ஸ் வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட்.